ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சசானா ஸ்வீட்டு சாப்பாடு சேனலில் பேக்கரிகளில் கிடைக்கிற மாதிரியே பிஸ்தா ஸ்வீட் தான் இன்றைக்கி வீட்டிலேயே செஞ்சுருக்கோம். இது எப்படி டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கோபாலு, எங்க இந்த பக்கம்? என்னது, நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேக்குறியா? வாங்க நம்ம ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். 200 கிராம் பால் மாவு எடுத்திருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 150 மில்லி ஆயில் எடுத்திருக்கேன், சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பால் மாவு நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இதுக்கு 400 கிராம் ஜீனி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 100 மில்லி தண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். 100 மில்லினாக்கா அரை கிளாஸ் வரும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா ஜீனி நல்லா கரைஞ்சி வர வரை நல்லா கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நமக்கு ஜீனி எல்லாம் கரைஞ்சி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டா கோல்டன் கலருக்கு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். இப்போ நம்ம கலக்கி வச்ச மில்க் பவுடர் இதில் போட்டுடலாம். இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆகிற வரை நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இது நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகணும். கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா அப்படி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிற வரை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கெட்டி ஆனோன்னு உங்கள்ட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா முதல்ந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறட்டணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நமக்கு வெது வெதுப்பாக ஆறி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஆறினோட இந்த அளவுக்கு பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா 3/4 வாசிக்கு பிரித்து எடுத்துக்கலாம். 1/4 வாசி 3/4 வாசி நான் பிரிச்சுக்கிறேன். இது கலர் பொடி போடுறதுக்காண்டி பிரிச்சுக்கிட்டேன். இதை இப்போ நெய் தடவி ட்ரே வச்சுருக்கேன், அதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஃபுல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் அப்ளை பண்ணிவிட்டு. இப்போ இதை நம்ம செட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிறதுல நம்ம கலர் கொடுத்து அதை எப்படி அப்ளை பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பேலன்ஸ் மாவில் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இது பிஸ்தா எசன்ஸு. இதை ஒரு 2-3 ட்ராப் இதில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றினாலே போதும், நல்லா கலர் நல்லா வரும். இது நல்லா எல்லோரும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை நான் காட்டுறேன். இப்போ நல்லா பச்சை கலர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க. இதே நான் அந்த பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை நல்லா எல்லாத்தையும் மேலாப்பில் அப்ளை பண்ணிடலாம். இது ஃபுல்லாக பிளேட்டில் நான் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இது இப்படி தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டக்கூடாது, நல்லா காஞ்சிருக்கணும். இது ஒரு 5 மணி நேரத்துக்கு இப்படியே காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நான் சொல்கிறேன். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஸ்வீட் செட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சில்வர் கவர் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஒட்டிக்கலாம், இல்லைன்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது உங்கள்கிட்ட ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ இதில் சில்வர் பேப்பர் ஒட்டியாச்சு. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இப்போ கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன்.
இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நம்மளோட ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.